தூய் ஆவியானவர் எனக்கு கொடுத்த செய்தியை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். எல்லா சபைகளிலும் எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகள் புதுசா வர்றது கிடையாது. சில ஆலயங்களில் அது பாட்டுக்கு தானா புறப்பட்டு வரும். உங்க ஆலயத்திலேயும் அப்படி வருது. All glory to God. சிலது கடைசி வரைக்கும் முக்கி முணங்கி ஆண்டவரே என்ன பேசுறது, ஏன்னா எனக்கு பேச தெரியாது. அவர் சொல்லித்தரலன்னா எனக்கு பேச தெரியாது. நான் பழைய குழம்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. ஐ நெவர் யூஸ் அ ஃப்ரிட்ஜ். ஏன்னா நான் டீஃப்ராஸ்ட் பண்ணுறது இல்லை, வெறும் அனலாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நோ ஃப்ரிட்ஜஸ் இன் மை ஹோம். வீட்டில் இருக்குது, இங்கே இல்லை. பாடவே வச்சிருக்க போறது என்ன, நல்ல மியூசிஷியனுடைய வேலை நம்மளை பாட வச்சிருவாங்க. சில பேர் நம்மளை வாயை பொத்த வச்சு காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த செய்தியை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கனம் பண்ண விரும்புகிறார். அவர் கனமான தேவன். அவரை யாரும் கனம் பண்ண வேண்டியதில்லை, அவர் தான் நம்மளை கனம் பண்ணணும். He is the Lord who honors us. நம்ம நினைச்சிடும் நான் மாட்சிமை நிறைந்த, அப்புறம் தான் அவர் கனமாயிடுறாரா? He is already honored. அவருடைய கனத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போடுறாரு, நம்ம பிடிச்சிட்டு உட்காந்து. He gives his honor to us. எந்த அரசாங்கத்தையாவது நம்ம போய் கனம் பண்றோமா? அரசாங்கம் தான் நம்ம கனம் பண்ணோம். சக்ரா விருது, பத்மபூஷன் விருது கவர்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் கிவ்ஸ் us. பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. கனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, வேற யாருக்கிட்ட கொடுக்கறது இல்லை. மற்றவங்க கொடுத்தோன்னா அந்த புடிங்க எடுத்துருவான். கர்த்தர் கொடுத்தா அது நிலைச்சிருக்கும். God wants to honor you people. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கேட்க மாட்டீங்க. கனம் என்ற வார்த்தையை கேட்கறது இல்லை. ஆசீர்வாதம், பணம், செல்வம், சத்து, சம்பத்துன்னு உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆகாஸ்வரி ராஜா கேட்டான், காஜா கனம் பண்ண விரும்புறவனுக்கு என்ன சம்பவிக்கும்? இவர் நினைச்சுக்கிறார், ஆமா என்ன எல்லாம் யாரு காத்த முட்டா பையில, உனக்கு தான் கனம் கிடையாது. கர்த்தருடைய யோசனை எல்லாம் அவருக்கு முன்னால உண்மையா இருக்கிறவங்கள, ஜெபம் பண்றவங்கள, வைராக்கிய பாராட்டுகிறவங்கள. மொர்தெகாய் ஜெபம் பண்ணினார், மொர்தெகாய் வைராக்கியம் பாராட்டினார், நான் யூதன் அப்படின்னு சொன்னாரு. So God has in his heart a desire to honor this man. அவன் நினைச்சுனா என்ன இல்லாமல் யாரு கனம் பண்ணுவான்? அவனுக்கு கனம் காத்துட்டு இருந்துச்சு. 60 முழம் உயரம், தூக்கு மரம் தொங்குனா அதுல போய். ஆமா, கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். மார்க் திஸ் டே. என்ன சொன்னங்க? ஆமேன்னு சொல்லுறீங்க. எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்றீங்க. மார்க் திஸ் டே. இந்த நாளை குறித்துக் கொள்ளுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இன்னில இருந்து கனம் ஸ்டார்ட் ஆகும். உலகத்துல சில பேர் சொல்லுவான், புரூடா விடுறான் தாயவன். நான் புரூடா விட்டேன்னா இல்லைன்னா என்ன, எனக்கு என்ன லாபம்? செய்ய போறது அவரு, சொன்னவரும் வருது.
யார் சொல்றாரோ அவர் தான் செய்வார். அதனால இன்றைக்கு உங்களை கனம் பண்ண விரும்புகிறா. இன்னைக்கு கனம் பண்ற ஒரு ஒரு பாத்திரத்தை குறித்து என்னோட பேசினார். அதுதான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அவருடைய பெயர் மோசே. ஐயா அதை பேசும்போது சொன்னார், கர்த்தர் அவரை எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? மறுரூப மலைக்கு கூட்டிட்டு வந்தார், இயேசுவோடு சம்பாஷிக்கும்படி. I'll talk about it later on. ஸ்டார்டிங்ல மோசேயை கர்த்தர் கனம் பண்ணி இருந்தார். அவனுடைய ஒருத்தனை கனம் பண்ணா என்ன சம்பவிக்கும்? ஒருவருடைய வாழ்க்கையில கனம் வந்துடுச்சுன்னா நம்ம ரொம்ப கீழ்த்தட்டிலேயே உட்காந்துக்கிறோம். எப்பவுமே கீழே உட்காந்துக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் எனக்கு, உங்களை சொல்ல பொதுவா, no 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 no, when God elevates you, be there, don't try to stoop down. இல்ல ரொம்ப இல்ல, ஓன் தாழ்மை இல்லாது கத்திரத்திலிருந்து வருகிற தாழ்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதை தான் தேவன் விரும்புகிறார். மனுஷன் அவர் சட்டையே பண்ண மாட்டாரு, மண் என்ற நினைவு கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய கணம் ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாம் பாயுது, ஆரம்பத்துல இருந்தே பாயும். மோசேக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய கட்டளை பிறந்தது, ஒரு ஆண் மகனும் இருக்கக்கூடாது, செத்துதான் அவனை வெட்டி போடுங்க, அவனை நைல் நதியில தூக்கி போடுங்க. நைல் நதியில நிறைய முதலைகள், இந்த முதலைகள் இந்த பிள்ளைகளை தின்னுட்டோம். முதலைகள் அவர்களுக்கு கடவுள்கள். They worshipped the alligators, the crocodiles. அவங்களுக்கு அது முதலைகள் தெய்வங்கள். அவங்க தெய்வங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொடு அப்படின்னு நான் நேற்று பேசுறேன், முந்தின நாள் பேசுறேன்னு தெரியல. The devil will come and ask for the children. Be careful, children, children, children. Parents who have children. பெற்றோரே, பிள்ளைகள் வச்சிருக்கிற பெற்றோரே, உங்க பிள்ளைகள் மேலதான் அவன் கண் வச்சிருப்பான். பார்வோனுடைய சொப்பனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய குழந்தைகளை எனக்கு கொடு, உன் ராஜபாரத்தை இன்னும் ஸ்திரப்படுத்துவேன். இந்த ராஜாவுடைய மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்கும்? எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், எப்படி இன்னும் விஸ்தாரமாகும், இன்னும் நம்முடைய ராஜ்யத்தை பரப்புவோம். இதுதான் அவங்களுடைய மைண்ட். இனி என்ன சம்பவிக்கும்? பாபிலோன் ராஜா அப்படி யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் பேரை சொல்லுங்களேன். நேபுகாத்நேச்சர். அப்பதான் அந்த சொப்பனம் வந்தது அவருக்கு. இப்ப இவனுடைய மண்டையில ஒரு சொப்பனம், இந்த குழந்தைங்களை கொண்டு வந்து கொடு. ஆகவேதான் ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை? எல்லா பிறக்கிற ஆண் குழந்தைகளையும் கொன்று போடு. கொண்டு தானே போடனா, வெட்டி புதைக்கணும். தண்ணியிலேயே போட்டான். அதுதான் அவன் கேட்டது. Give it to my God. பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு வேணும். நான் நேற்று மறைமுகமா பேசுறேன். இன்னைக்கு ஜனவரி மாசம் மேகசின் நேற்று எடுத்து வாசிட்டு இருந்தேன், எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல எழுதியிருக்கேன், பாலிஷா தான் எழுத முடியும், எல்லாத்தையும் எழுத முடியறது இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். நம்மளும் ஞானமாவும் இருக்க வேண்டியதா. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ராஜா கனம் பண்ண விரும்பின பாத்திரங்களுக்கு தேவன் என்னெல்லாம் செய்யறாரு? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்க கேட்போம் ப்ளீஸ். அவன் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதுக்கு பிசுனும் கீழும் பூசி அதை பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணருக்குள்ளே வைத்தாள். பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழி அழகா பேசிடுது. எப்படி வளர்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? ஒளிச்சு வச்சு வளர்க்கணும். சொல்லுங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் முட்டாளுங்க இல்லை, தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்பா அம்மா என்ன படிக்கல, நான் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறேன், நாங்கள் தட்டுனாலே எல்லாம் வந்துடும். தட்டுனா ஒன்றும் வராது உன் தலையில.
அவங்களுக்கு தெரியும் எப்படி வளர்க்கணும்னு. பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. இந்த காலத்துல நம்ம பெரியவங்க 2 பேர் பேசினா கிட்ட உட்காருவோமா, உள்ளப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை வந்து நிக்குமா வெளியே, மனைவி வந்து நிக்குமா, பொண்ணு ஆணாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, அவங்களுக்கு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியும். பிள்ளை எப்படி வளர்க்கணும் போட்டுக்குதே, ஒளிச்சு வளர்த்தா, மறைச்சு வளர்த்தா. பெற்றோர் எப்படி வளர்ங்க? 2 பேரும் யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல. முதலாம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். யார் யாரு? என்ன எவ்வளவு அழகு ட்ரெண்ட் பாருங்க. நல்ல ஆசாரிய குடும்பம், லேவி கோத்திரம். கோத்திரம் கூட மாறல. நம்பாலும் இதையே பேசி தீத்துறான். ஜாதி ஜாதி, மண்டம் மதம், ஏனம் குளம் எதாவது இரு. ஆனா அவங்க 2 பேர் பாருங்க, பியூட்டிஃபுல். அவங்க என்ன பண்ணாங்களா? திருமணம் பண்ணாங்க. ஒருத்தியை விவாகம் பண்ணினான். they married. it's important. ஒழுங்கு லைஃப். அங்க 2 கோத்திரம் வேற வேற இல்ல, ஒரே கோத்திரம். அங்க ஒரு ஆண், அங்க ஒரு பெண்ணு. இந்த 2ம் ஒன்னா சேர்ந்தது திருமணத்துல. எவ்வளவு அழகா எழுதிருக்கு பாருங்க. இப்ப அந்த பெண் தான் கர்ப்பவதி ஆனா, அதுக்கு முன்னால ஆவல, அதுக்கப்புறம் தான் ஆனா. இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. they got married and she got conceived. அதன் பிறகு என்ன சம்பவிச்சு? அப்பதான் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையை ஒளித்து வைத்து வளர்த்தாள். வாசிங்க. அந்த ஒளித்து அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க முடியாது. ஒளிக்க வேண்டிய காலம் உண்டு, ஒளிக்க வைக்க முடியாத ஒரு காலம் உண்டு. இந்த காலத்தை அறியாத பெற்றோர் இன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க மண்டையில. What to do? There are times that you have to hide your children. நீ உன் பிள்ளையை ஒளிச்சு வளர்க்க வேண்டிய காலம் உண்டு, எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒளிச்சு வைக்க முடியாத நாள் வந்த பிறகு அதை பத்தி நான் மாஸ்டர், நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள அவங்க ஒளிச்சு வச்சிருந்தா இல்ல. அவங்களாம் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். ஒளிக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது. ஒரே கூடாரம் தான், அவ்வளவு பேருக்கும். அந்த கூடாரத்துல அவ்வளவு இருக்கணும். கூடாரமா இருப்பாங்க. அவன் வருவான், ஆலோட்டி, யாரையாவது இழுத்துட்டு போவான், யாரையாவது அடிப்பான், யாரையாவது சாக அடிப்பான். ராத்திரில பகல்ல இந்த ஓயாத கூச்சல். திடீர்னு அவன் வந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு போவான் ராத்திரி. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அவன் இருக்காளா இல்லையா அடுத்தக்கோட தெரியாது. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு குழந்தைய ஒழிச்சிருக்கான்னா எப்படி ஒழிச்சிருப்பா போற தாய்? தெரியுதா உங்களுக்கு? What a beautiful mother she is. குழந்தை ஒழிக்க முடியுமாப்பா? நான் பல வருஷத்துக்கு முன்னால படிச்சேன். ஒரு ராணுவம் உள்ள வந்தது. கடைசியில எல்லாரையும் கொண்டு போனாங்க. ஒரு பொண்ணு மாத்திரம் தான் குழந்தைய மறைச்சிட்டான். அங்க ஒரு கூட்டம் ஒளிஞ்சிருக்குது அந்த குழியில, இருட்டுல. மேல ராணுவத்தினர் நடந்து போறாங்க. சத்தம் கேக்குது. இவங்களை தெரிஞ்சுச்சுன்னா புடிச்சிடுவான், அவ்வளவு பேரும் கொன்னுடுவான். குழந்தை பசிக்கு அழ போது வாய பொத்துனா தாய். எது வரைக்கும் பொத்துனா தெரியுமா? பொழுது விடிகிற வரைக்கும் பொத்துனா. குழந்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்து கரோட இருந்துச்சு. She had to close the mouth for saving their lives also. கூட இருந்தவங்க வாழ்க்கையை மறைப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு குழந்தைய சாக கொடுத்தாவ. இதெல்லாம் நினைச்சு பாரு. இந்த குழந்தை எப்படி அழாம வச்சிருந்தா தெரியலையே. என்னப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்கா? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. ஏன் இங்க வச்சிருக்கா? எத்தனை பேர் போட்டிருப்பா? அவ பொறாம பட மாட்டாளா? நான் என் பிள்ளைய போட்டேன், இவ வச்சிருக்கா. ஆலோட்டிய உங்க பாரு அவர்த்தி வச்சிருக்கா. இஸ்ரவேல் ஜனங்களும் ஓகேமா நம்மள விட. இதன் சொல்லுது, அவரை அப்புறம் மறைக்க வைக்க முடியல, நாணல் பெட்டியில வைத்தால். அதுக்கு உன்னப்பு சொன்னாங்க பாருங்க.
பிசினும் கீலும் பூசி. என்னது? பிசினும் கீலும். பிசினும் கீலும். இது ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவரையும் இயேசுவின் ரத்தத்தையும் குறிக்கிறது. ஒரு நாணல் பெட்டி இருக்குது, அதான் ரட்சிப்பு. இதெல்லாம் நம்ம தான் ரெடி பண்ணணும் பிள்ளைக்கு. இப்போ டான்ஸ் ஆடிச்சிங்க எல்லாம், அதோட விட்டுறாதுங்க. நம்ம டான்ஸை விட ஸ்கூல் படிப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படித்து மெதிக்கும் ஒன்று. நல்லா படித்து கடைசியில் என்ன பண்ண திரும்ப ஹாஸ்டலில் விட்டுரும். போவாங்க, என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது. நீ முதல்ல இங்கே போய் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு ஆவியானவருக்கு தெரியும். இப்ப கர்த்தர் கனம் என்றார் அந்த குழந்தைய. இவ தூக்கி வீச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆஜா கணமன்கிற பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும்? தண்ணியில விட்டா எத்தனை போய். ஆனா அது எங்க போச்சு தெரியுமா? அரண்மனைக்கு போச்சு. தேவ பிள்ளையே, நீங்க எங்க வாழ்வீங்க? சொல்லுங்க, எங்க வாழ்வீங்க? அரண்மனையில. எங்க போனாலும் அரண்மனை தான் நம்மளுக்கு, அருவமனை இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் வெங்காயத்தை அறுத்து தக்காளி அறுத்து புலம்பலே பெண்களுக்கு பெருசாயிடுது. ராஜா அரண்மனை. அல்லேலூயா. எனக்கு என்னவோ தெரியல, சின்ன வயசுல இருந்து அவங்க யாரையாவது ஏற்றின்னு போவாங்க. எனக்குன்னு ஒரே ஒரு கார் இருக்குது, அவ்வளவுதான். ஆனா நான் ஏறாத கார் இல்லை. நேற்று கூட சொன்னேன் சகோதரிகிட்ட, பால் தினகரன் ஐயா கார் ஓட்டுவார், அவர் பக்கத்துல உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவாரு, யாரு ஓனர்னு தெரியல. பென்ஸ் காரா கான்டஸா காரா எந்த காரா தெரியாது, எந்த கார் வந்தாலும் அதுல என்ன ஏற்றிட்டு போயிடுவாங்க. அது காஞ்ச கணம். கொண்டு போய் மேலதான் வைப்பாரு, நல்ல ஹோட்டல்ல தான் வைப்பாரு, ராஜ சாப்பாடு தான் கொடுப்பாரு. அது காயா இருந்தாலும் அது கோழி ஆயிடும், மீன் ஆயிடும், கறி ஆயிடும், அப்படி ஆயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டா? God wants to honor you. அதான் சொல்ல வரேன். உங்களை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ல வரல, கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். உண்மையும் உத்தமமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். எப்பவுமே கீழே பார்க்காதீங்க. ஆண்டவருடைய அவரை குறிச்சு மேன்மையா வைங்க. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் பாடிட்டு கீழே போய் உட்காந்துங்க. இடம் இல்ல, உட்கார்ந்துருக்காங்க. God always on. தாவீது எங்க கொண்டு போய் வச்சார் தெரியுமா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அனாயிண்டிங் வந்துச்சு. அவன் சொல்றான், நான் சிங்கத்தை கிழிச்சேன், கரடியை கிழிச்சேன். அனாயிண்டிங் அப்புறம் தான், அதுக்கு முன்னால இல்ல. அனாயிண்டிங் அப்புறம் தான், எல்லாமே அனாயிண்டிங் தான். ஆனா அவனை எங்க கொண்டு போய் வச்சாரு தெரியுமா? ராஜா அரண்மனையில. அவங்க அண்ணன் எல்லாம் வெளியே நிக்கிறான், ஈட்டிய வச்சுக்கின்னு துப்பாக்கிய வச்சுக்கின்னு. இவன் உள்ள போயிட்டான். இப்ப அவனுக்கு பிடிச்ச பேய ஓட்டுறதுக்கு இவனை வச்சிருக்காரு. இவன் பேய ஓட்டினா பொண்ணையும் ஓட்டினா. நீங்க தானப்பா காமிச்சிங்க. இந்த கணம் பாருங்க, எந்த லெவலுக்கு தூக்கிட்டு போது பாருங்க. He was there in the palace of the king. எங்க அவனை வச்சாங்க? தகுதி இல்லாதவன், லாய்க்கு இல்லாதவன். 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தின அப்ப 8வது மகனை கூட்டிட்டு வரல. கோபத்துல கேட்கிறான் சாமுவேல், உனக்கு இவ்வளவுதான் டப்பாவி? உனக்கு தானே தெரியும் எத்தனை பிள்ளை பெத்தேன்னு, எனக்கடா தெரியும். ஓகிமா மறைக்கிறான் பாரு. எப்ப மறைக்கணுமா அப்ப மறைக்கல, இப்ப மறைக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை சின்னதுல இருந்து மறைச்சிட்டாரு. உங்களை சின்னதுல இருந்து மறைச்சிருப்பாரு. கையிலின் முஷ்ணத்துக்கும் பணிக்கும் உங்களை மறைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் தாழ்மொழி.
எத்தனையோ வந்து போயிருக்கும் பாருங்க. ஏன்பா நான் போல, உன்னை மறைச்சிட்டாரு. ஆமென் சொல்லு. அதான் நேத்து சொன்ன மாதிரி 10 லட்சம் கொடுத்தவன் செத்துட்டான், 4 லட்சம் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன்னாரு ஒருத்தர். கொடுக்காதே வந்துடலாம் வீட்டுக்கு. அது கர்த்தருடைய கணம். மியூசிக் வாசிச்சா அவனுக்கு பொண்ணு கொடுத்த பாருங்க, அரண்மனை பொண்ணியா, தி பெஸ்ட். எப்பவுமே தி பெஸ்ட் தான் கொடுப்பாரு ஆண்டவர். சொல்லுங்க, நீ பார்த்ததெல்லாம் தி பெஸ்ட், அவரு கொடுக்கிறதோ தி பெஸ்ட். நல்லா வாழறேன்னு சொல்றீங்களா, நினைச்சு பாருங்க உங்க கணவனையோ உங்க மனைவி தி பெஸ்ட். God is going to honor you. உனக்கு வரப்போன்ற மருமக பிறக்க போகிற பேர பிள்ளைகள் சொல்லுங்க தி பெஸ்ட். அடாய் சுட்டி போடுவா தி பெஸ்ட்னு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க தி பெஸ்ட். அவங்க காதுல ஊழல தேவத்தை வந்துங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் ஆமென் அல்லேலூயா அதே ஏதின்னு போவாங்க. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு. தி பெஸ்ட். எல்லாத்துலயும் மேன்மையானதை கொடுப்பா, மகிமையானதை கொடுப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. மிக பெஸ்ட் அவ. அதுக்கு ஒரு இது பார்த்தேன். she was teaching கடவுளை பத்தி தாவீதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறான். அவ்வளோ உனக்கு வர்ற மனைவி என்னத்தை ஏத்துன்னு வந்தேன்னு உலகத்தான் போல பேசினா கர்த்தர் உன் கூட இல்ல. நீ அயோக்கியன், நீ ஒரு பாவி, துன்மார்க்கன், சண்டாளன். பைபிள் சொல்ற வார்த்தையெல்லாம் பேசுறேன் நானு. எனக்கு வந்து வாசிக்குது பாரு மூஞ்சி. அதுவும் நீ சொன்னீங்கன்னா உன்ன மாதிரி சோர ஸ்திரியே இல்ல பூமியில. சோரம் போனவங்க நம்மளாம். ஓ நானும் அப்படி சொல்றீங்க. இதயத்துல சோரம் போயிருக்க. உனக்கு கணவனை மதிக்க தெரியல. இங்க வேதம் சொல்றது பெஸ்ட் தான் கொடுத்துருக்க. வஸ்ட கூட பெஸ்ட் ஆக்கிடுவாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஏ பாஸ்டர் நல்லா தானே சொல்லியிருந்தீங்க, இப்ப போய் ஏன் இதை ஞாபகப்படுது? உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற கணம்பா. அடி உதையா இவர் சொன்னாரு. இது கீழ்மாடியில இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க தங்கச்சிங்க எல்லாம் அவங்க அப்பா பத்தி பேசும்போது எப்படி ஒரு காத்தம். ஆனா இந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி தெரிஞ்சு எல்லாமே ஊழியம் செய்தீங்க, எல்லாமே ஊழியம் செய்யணும், எல்லாமே சபை வச்சிருக்காங்க, அவங்க கீழே ஜனங்களை வச்சிருக்காங்க. இவர் சொன்னது உண்மை. முதல் முறை ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டாங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி மடத்தூர்ல. எனக்கு முந்தின நாள் போனா இவங்க பெரிய பிரம்மாண்டமா அந்த பந்தல் போட்டிருக்காங்க. மனசு உடைஞ்சு போச்சு. இந்த காட்டுக்குள்ள எவன்டா வருவான்? ஏன் இவ்வளவு பெருசு போட்டீங்க? ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணுங்க? எனக்கு கோவம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்புறம் சொன்னேன், இவ்வளவு தூரத்தை எடுத்துக்குங்க, மறைச்சுங்க, இது வரைக்கும் சேர் போட்டுருங்க, இங்க மாத்திரம் பரவாயில்ல விட்டுருங்க. அப்படி இல்லை, நான் என் மூளையை யூஸ் பண்றேன். என் மனைவி அடுத்த நாள் காலைல வந்து நாங்க வந்தோம், மக்குன்னு வரோம், எங்க போதோ பார்த்தா ஆட்டோலயும் பஸ் வந்து நிக்குது. பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ்ல இருந்து இறங்குது, எல்லாம் ஆடு வரலாம். பஸ்ஸே காலியாகுது, பஸ்ஸே காலியாகுது. ஆட்டோ வருது, கார் வருது, வேன் வருது, ஏரோப்ளேன் தான் வரல. இவர் என்னமோ சொன்னாரு, என்ன வாங்கணும்னு? டிராக்டரா, வேனா, ஹெலிகாப்டர் வாங்குங்க. 4வது மாடியில் இருந்துக்கின்னு நம்மளை எவனா திட்டிக்கினே இருப்பான். இவன் ஹெலிகாப்டர்ல போறான், இவனுக்கு எத்தனை ஹெலிகாப்டர். வைத்தச்சில பேசுறான், விடுங்க. அவன் இதயம் சூடுகின்றது, என் இதயம் மணல் கொண்டது. இந்த வித்தியாசம். If God is there inside, you will have a different heat. இப்படி ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வாய் பேசிக்கிட்டே இருக்கும், துச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ, நான் ஒரு பாயிண்ட்டையும் முடிக்கல.
நெகமியாவை கோரஸ் இது ஆகாசருடைய மகன் அஸ்தசாஸ்தா ராஜா அரண்மனையில பான பாத்திரக்காரனா கொண்டு போய் வச்சுட்டான். அடிமையா, நல்லா கவனிச்சுக்கோ, அவனை அடிமையா பிடிச்சிட்டு போனாங்க. எங்க கொண்டு போய் வச்சாரு பாருங்க. எஸ்தரை எப்படி கூட்டிட்டு போனாங்க? இருப்பிடம் மாத்திரம் வச்சுட்டு. பைபிள் பேசுத இருப்பிடம் மாத்திரம் அவளை மறைச்சிட்டு மற்றதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி அரண்மனைக்கு அந்த ஊருக்கு இழுத்துட்டு போனாங்க. பெண்களையும் ஆண்களையும் பெரியவர்கள் வயசுன்னு பார்க்காம நிர்வாணப்படுத்தி. ஆனா அவளுக்கு வந்த கணம் எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வரப்போது எங்க அசிங்கப்பட்டியோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறத தான் பேசுறேன். இது என் மண்டையில ஏறவே இல்லை. அவர் சொல்ல சொல்ல எழுதினேன். ஆச்சா, கணம்னா இப்படிதான் வரும். ஒருத்தன் சாகடிக்கணும்னு நினைச்சான், ஆனா சாகடிக்க முடியல. மேன்மையாய் கொண்டு போய் வைத்தா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது வாசிங்க, 6ஆம் வசனத்துல. 3வது 6ஆம் வசனம், செகண்ட் பாயிண்ட். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆமா, எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. நீ எபிரேய பிள்ளைகளில் ஒன்றா? எபிரேய தேவன் நமக்கு உண்டு. இந்த எபிரேயன் தான் யாரு முதல் எபிரேயன்? ஆபிரகாம். ஓகேவா? ஆபிரகாமின் தேவன் அவர் பேசும்போது சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அண்ணே அந்த பாட்டுனே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உனது பெயரை உயர்த்திடுவார். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பார், உனது பெயரை உயர்த்திடுவார். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பார். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். இன்று முதல் இயேசு நம்மை எல்லையில்லா நன்மைகளால் இறைத்திடுவார். உங்களை விடமாட்டேன் நான். இந்த பாட்டு பாட வச்ச முடியும். பியூட்டிஃபுல் சிங்கர். பாஸ்டருங்களாம் நல்லா பாடுறவங்க ஆப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, சபை அப்படியே கபகபான்னு இருக்கான். சில பேர் ஓடுவான், தேடுவான் ராகத்தை. சரி வேணாம். வேதம் சொல்லுது, அவர் கவனிச்சார். ஈசா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நல்ல தெரியுமா? He exposed himself. யாருக்கு? கனம் பண்ண விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை காண்பிப்பார். இந்த தேவனுக்கு ஒரு குணம் உண்டு. God has his own character. உங்களுக்கு கேரக்டர் இருக்கா? அதே மாதிரி அவருக்கு உண்டு. அவர்கிட்ட இருந்தா நம்ம கிட்ட வந்துச்சு. ஏசாயா 45 நினைக்கிறேன். ஏசாயா 45:15 பாருங்க. 15 ஏசாயா 45:15. இஸ்ரவேலின் தேவனும் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர் தன்னை மறைச்சுக்கு வரான்.
அதனால தான் பார்க்க முடியல நம்மளால அவரை. பார்க்க முடியுமா யாராவது ஆண்டவரை? ஆனா கனம் பண்ண விரும்புறவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? He will expose himself. அவர் வந்து சொல்வார். ஒரு ஆளு ஒரு இந்து பூச்சாரி, ஒவ்வொரு நாளும் அவர் நிறைய சிலைகள், உண்மை நடந்த சம்பவம் திருநெல்வேலியில ஒரு போதகர் எனக்கு மூத்த போதகர் சொன்னது. டெய்லியும் மலர் தூவி அதுக்கு அதை வழிபடுவார். சில விசேஷ நாட்களில் அதை கழுவி கொழுப்பாட்டி அதற்கு மாலைகளை தொடுத்து பூக்களை தூவி பாடல்களை பாடி அதை ஆராதிப்பார். அவருக்கு மனசுல உண்மை தெய்வத்தை நான் பார்க்கணும், உன்னை ஒரு சிலை வடிவில் தான் பார்க்கிறேன், I want to see you, I want to see you. ஒரு நாள் ரொம்ப ஏக்கத்தோட உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். அப்படி சொல்லி அவர் பாடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு உருவம் வந்து நின்னுது. அது பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. யார் பாடி? உருவம் வேற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இல்லை. அந்த உருவம் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஆடவர், அழகான ஆடவர். ஏடா உன்னை கூப்பிடல பண்ணானே, நீ போ நீ போ நீ போ, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி பூஜை பண்ணார், போட்டார், பாடினார் பாடினார் பாடினார். இப்போ திருப்பி அந்த உருவம் வந்தது. நல்லா தாடியெல்லாம் வச்சுட்டு பக்கத்துல வந்து அப்படி நின்று, நோ நீ வரக்கூடாது, நீ எனக்கு வரக்கூடாது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு, நீ கடவுள் இல்லை, நான் தொழுகிற தெய்வங்கள் உண்டு, இதுதான் உண்மையான தெய்வம், அதை பார்க்கணும்னு சொன்னா நீ ஏன் வந்து நிக்கிற, கெட் அவுட். முருவம் மாறிட்டு போச்சு. கடைசி நாள் ரொம்ப ஒரு வைராக்கியம் வந்தது. நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு நீ வரணும், உன்னை எனக்கு காட்டணும். வைராக்கியமா ஜெபம் பண்ணா காட்டணும்ல யாரா இருந்தாலும். வைராக்கியமா I want to see the true God. உண்மையான தெய்வம் யார்? மாய பக்கத்துல I want to see. இந்த வர அதே உருவம், இதுவரைக்கும் பார்த்த உருவம், இப்ப கந்திரி கோலமா, ரத்தம் வழியுது, கையில இருந்து காலில இருந்து சரீரத்தில் இருந்து ரத்தம் வழியுது, தலையில முள் கிரீடம், கைகளிலே காயங்கள் வந்து நிக்கிறது. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏப்பா நீ வந்து நிக்கிற, நீ கிறிஸ்தவருடைய கடவுள், நான் ஒன்னும் கூப்பிடல. அப்போ அந்த கடவுள், அந்த நபர் பேசினார், நீ தானப்பா உண்மை தெய்வத்தை கூப்பிடுற, நான் தான் உண்மையான தெய்வம். அந்த மனுஷன் அங்கேயும் முகம் குப்புற விழுந்து தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு போதகர், இஸ் a பாஸ்டர், சர்ச் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தன்னை மறைக்கிறவர், தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர். அதுதான் கணம். உங்களுக்கெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்த போறார். இதுவரைக்கும் பாடி இருப்பீங்க, ஆடி இருப்பீங்க, ஹல்லேலூயா. இனிமேல் பாடும்போது முன்னால் வந்து நிற்பார். சொப்பனத்துல பேயம், பூதமும், குதிரையும், யானையும் பேயம் தெர்த்தின்னு வந்ததெல்லாம் போய் ராத்திரி வளருவான். நிறைய பேர் ட்ரெயின்ல கத்துற பாயா கத்துறது, நானு எம்ப தூக்கம் போயிடும். ஒரு சொல்லுது, நெஞ்சு மேல வந்து மெதிக்குது பிரதர். மெதி நல்லா, வீட்டுக்காரனை மெதிக்கிறாள் நீ, மெதி அவன் நல்லா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். The honor, the greatest honor. ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க பண்ணாரு மோசேக்கு, தன்னை யாருன்னு வெளிப்படுத்தினார். நான் ஆபிரகாமின் தேவன். எப்போ சொன்னார் தெரியுமா? 3 அதிகாரம் 3-4 வசனத்துல
சொல்லுவாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். எங்க முச்செடியில தன்னை வெளிப்படுத்தும் போது பேசுறார். எத்தனை பேர் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? தண்டம் தண்டம். எத்தனை பேர் கை தூக்கல தெரியுமா பாஸ்டர்? ஐ எம் வெரி சாரி, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், வெரி சாரி. தேவாலயத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது எங்க உட்காந்துருக்கீங்க, யார் நிக்கிறான்னு தெரியாது. அவங்க கை தூக்குறது வலிக்குதா? கை தூக்குறதுக்கு வலிக்குதா? ஹாஸ்பிட்டலில் போய் இப்படியும் அப்படியே தூக்குவோம், அப்புறம் பிடிச்சி இழுப்ப வேண்டியதாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அ பிளேஸ் டு சிட் ரிலாக்ஸ்ட். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை? இப்படி ஒரு திட்டு வேணுமா? நம்ம எல்லாம் கீ கொடுத்தாதான் ஆமே. ஏய், நைஜீரியால பாருங்க, அது இவ்வளவு பைசா இருக்குது, புதுகுது திங்கு திங்கு திங்கு. நான் இங்க உட்காந்துனேன், நான் அதை யோசித்தேன், பாஸ்டர் இவங்கெல்லாம் என்னைக்கு குதிக்க போறாங்க? சீட்டை விட்டுட்டு முன்னால வந்து, உண்மையா சொல்றேன், எழுப்புதல் அது பேரு. நம்மளுக்கு இங்கதான் எழுப்புதல் வருது. ஐயோ ஐயோ, கம்பங்கூழ வேற குடிச்சு விட்டேன். அப்படித்தானே சொல்லுவீங்க. பாயிண்ட் நம்பர் 3, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்க மாட்டீங்களா யாரும்? மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் கணம் என்ன தெரியுமா? உன்னை தேவனாக்க போறாரு. இன்னும் நான் தேவனா? ஐயோ, நம்ம ஆளுக்கு ஒன்னும் விளக்க என்ன தெரியாது. நீ என்ன மண்ணா? நீ நம்ம மண்ணா? சொல்லி கொடுத்துட்டாங்க மண்ணுன்னு, அதே சொல்லிட்டுதா. ஏசுவே சொன்னார் பாருங்க, தேவர்கள் என்று எழுதியிருக்கிறதே சொன்னாரோ இல்லையா? இப்ப இங்க இவரு யார் சொல்றாரு? திருப்பி படிங்க வசனத்தை. யார் மோசையை நோக்குனது? இப்ப மோசே கிட்ட பேசுறது யாரு? என்ன சொல்றாரு பாருங்க, பார், நான் பார்வோனுக்கு தேவனாக்கி. உன் சத்துருக்கு உன்னை தேவனாக்கிடுவாரு. அதுவும் ராஜாக்கு தேவன், வல்ல அரசு. அவன் அன்னைக்கு வல்லரசு. God is going to make you gods. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியம் புரியாதவங்களுக்கு புரியாது தான். நாக்கு மரத்து போனவனுக்கு அது உப்பா இருந்தான்னா துப்பா இருந்தான்னா ஏதோ போட்டு மென்னு தின்னு டேஸ்ட் கொடுப்பார் பாருங்க. அவ்வளவு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என் டைம் ஓடினது, நான் அப்புறம் என்னத்தை பாடி How is going to bless you? பாருங்களேன், சாலமோனை எப்படி என்ன சொல்றாரு பாருங்க. சாலமோனை 1 நாளாகமம் 29:25 பாருங்க. 29:25. இஸ்ரவேலர் எல்லாரும் காண, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் காண. யாரும் மைக்கங்க யாரும் வாசாங்க மைக்கல. இப்போ திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, இப்ப காணோம். படிங்க. கர்த்தர் சாலமோனை, என்னப்பா அந்த மைக் தகராறு பண்ண? கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டா. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ராயல் மேஜஸ்டி, ராஜரீக மகத்துவம். சொல்லுங்க என்னங்க? எதுனா இன்னைக்கு காலையில் பார்த்தேன் பேப்பர்ல, அது கூட படிச்சிட்டியான்றீங்களா? ஆமா, நம்ம ஆளுங்க பேப்பரும் படிக்க மாட்டான், பைபிளும் படிக்க மாட்டான், நாங்க எல்லாத்தையும் படிப்போம். திருப்பியும் 2000 ரூபாய் நோட்டு வருதான். இப்ப எத்தனை பேர் யோசிக்கிறாங்க தெரியுமா? 2000 ரூபாயா, எத்தனை கட்டு வச்சுக்கலாம்? கத்துக்கத்தான் வச்சிருந்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு. இப்ப கத்து இல்லையே, வச்சுக்க 2000 ரூபாவா.
ராஜரிக மகத்துவம், the royal majesty. எவ்வளவு மகிமை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காருமா. ஐயா உங்களுக்கு வச்சிருக்காருயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களை ராஜரீகமா உயர்த்தி வைக்க போகிறாரு. நிறைய பேருக்கு ஏன் அந்த உயர்வு வரலன்னா நீங்க அக்செப்ட் பண்றது இல்ல. சின்ன வயசுல கோச்சு கூட சொல்றது, எங்க வீட்டாண்ட ஒரு பண்டிகை நடக்கும். புற ஜாதியாருடைய ஒரு ஃபெஸ்டிவல் ஜனவரி மாசம் கடைசியில நடத்துவாங்க. அப்போ எல்லாரும் போவாங்க, நாங்க கூட போவோம். எதுக்கு போவோம்னா பொட்டலம் தூக்கி போடுவான் மேலேருந்து, எல்லாம் கட்டி எல்லாத்தையும் உள்ள தின்பண்டம் இருக்கும் தூக்கி தூக்கி போடுவான். அவன் கேட்ச் பிடிவான் எகிரி எகிரி. அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போவோம், அதை வாங்கி சாப்பிட போறதில்ல. ஒரு ஆளு ரொம்ப விவரமான ஆளு, பெரியவர், கோடையை எடுத்துன்னு வந்தாரு. நான் மழை இல்லை, கோடையை எடுத்துக்கிட்டு வந்தா கணவன் அப்படின்னு நினைச்சினார் அந்த காலத்துல. அந்த நேரம் வந்தது, அது பேரு கொல்லேன்னுவாங்க, வாரி வாரி போடுவாங்க மேல இருந்து பெரிய பெரிய பில்டிங்ல இருந்து. இவர் என்ன பண்ண தெரியுமா, கொடையை திறந்தார். நான் தலையில கீழே விழுந்துட போகுதுன்னு கொடை பிடிக்க போறாருன்னா, ஆனா பிடிச்சாரு கொடைய. எப்படி தெரியுமா, தலைக்கையில பிடிச்சாரு கொடைய. ஏன் தலைக்கையில பிடிச்சாரு? பொட்டல எல்லாம் அதுல விழுது, நிறைய விழுது. நீங்க பிடிப்பீங்கன்னு பார்த்தா வர்ற வார்த்தைகளை பிடிக்க தெரியாததோடு தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். வெளியில போவான் பிசாசு சொல்லுவான், உனக்கு ராஜரீக மகடமா, நீ வாங்குற இடி பத்தாதா? அவன்கிட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு இடிக்கிறேன், நாளைக்கு மகுடம் வரும், உன்னை இடிப்பேன், உன்னை மெதிப்பேன், உன்னை நசுக்குவேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா? இந்த குழந்தை சொன்ன ஒருத்தன் என்ன சொன்ன தெரியுமா, நினைப்பதான் பொழப்ப கிடக்குமா. இன்னைக்கு சொன்ன இல்ல வசனத்து பேசும் போத, உங்க நினைப்பதான் பொழப்ப கிடக்குதுன்னு பிசாசு சொல்றான். நான் சொல்றேன், அவனை பார்த்து சொல்லு, உன் நினைப்பதான் உன் பொழப்ப கிடக்குது. டாக் பேக். புரியுதா? அவன் பேசணும், திருப்பி பேசு. வீட்டுக்காரன் கூட தான் பேசுவியா? மனைவி தான் அடிப்பியா? அவனை அடிக்க தெரியாதா? ஒருத்தர் சொன்ன, குடியாத்தத்துல பல வருஷத்துக்கு முன்னால, 23 வருஷத்துக்கு முன்னால அவர் ரட்சிப்பட்டாரு. ரட்சிப்பட்ட கொஞ்சம் வாய் பத்தி சும்மா இருக்கணும், நீ தேரணும். தேர்ன பிறகுதான் நீ மற்றதை பேசணும். இவர் தேரல. உட்கார்ந்துட்டு ஒரு நாள் அங்க ஒரு பெரிய திருவிழா நடக்கும், லட்சக்கணக்கான ஜனங்க கூடுவாங்க பாவம் செய்யறதுக்கு. எல்லாம் போறான் அந்த திருவிழாக்கு, ஆத்துக்கு தேடி. இவர் வெளியே உட்காந்து வேடி பார்த்து இருந்தார். ஒரு 2 பேர் கூட, என்ன வச்சாங்க வரலையடா அப்படி கேட்டாங்களா? வர, அதெல்லாம் பேய் பிசாசு, நான் வரல அப்படி சொன்னார். ஒரு ஈவினிங் டைம், அதாவது ஈவினிங்னா பொழுது போகுது, சாய்ஞ்சு தனியாக உட்காந்தார். எல்லாம் போயிட்டான். திடீர்னு பரபர சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா அவங்க வீட்டு முன்னால ஒரு பெரிய பனைமரம் ஓலை சத்தம் கேட்குது. ஏன்னா சத்தம் கேட்குது. இப்படி பார்த்தா மேல இருந்து ஒரு ஊரும் இறங்கி வருது, கிடு 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 கிடுன்னு இறங்கி வந்து இவன் முன்னால் நின்னுச்சான். என்னடா சொன்ன? யார பேய் பிசாசு? ஒரே அற விட்டுச்சான். குடிச்சின்னு படுத்தவன் தான் என்கிட்ட வந்து சொல்றான், ஜோபத்துக்கு வெக்கம் கட்டவன். இன்னும் கூட இருக்கான். அவன் பேரு சோவன் பாபு, சுரேஷ் பாபு. அண்ணன் புடிச்சு போச்சியா, இன்னொரு கட்டத்தை காட்ட வேண்டியதானே. நான் திருப்பி அடிக்க தெரிஞ்சுக்கோ, புருஷன் இல்ல. சமயத்துல அது கூட உதவும் நினைக்கிறேன். பாஸ்டர் பயப்படுறாரு. God is going to honor you. ராஜரீக மகுடம். எப்போ நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன் இந்த செய்திக்கு. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு, இவங்களுக்கு இப்படி அள்ளி போட்டு போறதுக்கு மசன கொள்ள மாதிரி இருக்குதே. நான் உட்காந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுவேன். இந்த குழந்தை அப்பதான் வாட்ச் பண்ணிட்டேன். பாஸ்டரையே பார்த்து நினைச்சு பாடும் போது அப்படி இருக்கணும்ல. அங்க பாத்தீங்க, புல்பிட்ல தான் கண்ணீரணும் எப்பவுமே. நம்மளுக்கு புருஷன் பாக்கெட்லயே தான் இருக்குது.
சரி. ஏய், நான் நல்ல செய்தி கொடுத்துன்னுக்கிறேன், நீங்க வேடிக்கை பார்த்துன்னுக்கிறீங்க. ஆண்டவமாரே எங்க வந்து சொல்லுங்க. 16 வாசிங்க. 16 30. என்ன செய்யணும் செய்யுங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே. ஆண்டவமாரே யார் தெரியுமா? சிறைச்சாலை அதிபதி, ஜெயிலர். அவனுக்கு பேரு. எனக்கு 2-3 ஜெயிலர்ஸ் தெரியும். அவனா அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? ஜெயில அவங்களுக்கு ஜட்ஜி ஆர்டர் போட்டுருவாரு அவரை ரிலீஸ் பண்ணுன்னு. அனுப்ப மாட்டான். ஆமாண்ணே, ஏதோ காரணம் சொல்லி உள்ளே வச்சுப்பான். 2 நாள் ஆயிடும். வெள்ளிக்கிழமை போட்டான்னா திங்கக்கிழமை தான் அனுப்புவான். அவன் கூட அப்ப கூட ஏதாவது சொல்லுவான். எஸ், சோ மச் ஆஃப் பவர். அவ்வளோ ரவுடி அவங்க கையில் இருக்கிறான். ஞாபகம், அவ்வளோ ரவுடியும் பலகாரன் திருடி ரவுடி போக்கடி பொறுக்கி எல்லாம் உள்ளகுது. அதுக்கு இது அதிகாரி. ஆனா எங்க பவுலு அவனுக்கு அதிகாரிட்டான். ஹானரை பாருங்க. ஹானர்ட் பீப்புளுக்கு மேல ஒன்னு ஹானர் பண்றாரு. கணம் பொருந்தினவருக்கு மேல உன்னை கணம் பொருந்துகிறாரு. இங்க வந்து உட்கார்ந்தவனே எனக்கு 2 பாயிண்ட் வந்துச்சு. இந்த ஆண்மலையே சொல்றமே, அந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அப்படின்னு போட்டுதான் பைபிள்ல போட்டதில்ல. இப்ப நீங்களாம் என்ன பொருந்தி வந்து பொறிஞ்சு போன ஸ்திரியா? எப்ப பார்த்தாலும் அடுப்புல இருந்து அது கடுகு பொரியுறது, அப்பளம் பொரியுறதே பார்த்தேன். சொல்லுங்க, என்ன கத்தர் 100%. நான் அடிக்கடி பார்ப்பேன், சில பெண்கள் காரை விட்டு இறங்கும் போது அவங்க இறங்குற முன்னால இருக்கிறவங்க கேட்சல போதும். இந்த ஃப்ளைட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல அவங்க வந்து அப்படி காலில் ஒரு உதை விட்டுட்டு காதுவை திறப்பாங்க. அவன் டிரைவர் இறங்கி திப்பு திப்புன்னு ஓடி வந்து இப்படி எடுத்து அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து பவ்யமா கொடுத்து இப்படி கை கட்டி நிற்பான். இது டுக்கு டுக்கு டுக்குன்னு நடக்கும். ஹை ஹீல்ஸை போட்டுக்கிட்டேன். கீழே ஊந்தா தான் தெரியும், நான் தான் தூக்கி விடணும். அதுக்குள்ளும் போட்டுக்கிறது ஹை ஹீல்ஸ். இவ்வளவு தென்னாட்டு தேவையில்லை. கர்த்தர் உங்களை அப்படி இல்லை. எபிரேய ஸ்திரீகள் அப்படி அல்ல, பலசாலிகள். கர்த்தர் சொல்றாரு, அவள் கணம் பொருள் வேதத்துல பொருத்தி பேர் வந்துட்டோம். அவ்வளவு மாதிரி உலகத்துல யாவும் இருக்கு. அவன் கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு அது இன்னைக்கு போயிடும். அது புக்கு யுகோகமா இருக்க போகுது. உங்க பேரை ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் யாரா இருந்தீங்கன்னா எழுதிக்குங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீ ரட்சிக்கப்படுவதற்காக அவரு ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல உன் பேரை எழுதி வச்சிருக்காரு. இன் ஹிஸ் பர்சனல் டைரி. ஜீவ புத்தகம் ஜெனரல், ஆட்டுக்குட்டியானவர் புக்குன்னா பர்சனல் ஆகுது, அவருடைய புக்கு. ஏன்? நீ ரட்சிக்கப்படணும்னு அவர் பேரை எழுதிட்டாரு. எத்தனை பேர் புருஷன் ரட்சிக்கப்படல, அவர் பேரை எழுதி வச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ. உன் ஜெபம் வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் கண்ணீரை வீண் போகாது. உங்களை கனம் பண்ணுவா. உன் வீட்டுக்காரனோடு வந்து நீ ஆண்டவரை ஆராதிப்பாய். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில சகோதரர் இருப்பாங்க, எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும். நான் கூட ஆரம்பத்தில் எங்க அப்பா ரட்சிக்கப்படல, ஊதுவார் நல்லா. நான் ஒரு நாள் ரொம்ப சீரியஸா அழுது ஆண்டவர் சமூகத்துல. ஆரம்ப காலம்ல ரட்சிக்கப்பட்ட சைமா 16-17 வயசு. நான் சொன்னேன், ஆண்டவர் எங்க அப்பா ரட்சிப்படுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். எத்தனை நாள் காஞ்சி நிற்பேன் பாரு. நான் சாப்பிட மாட்டேன்ட்டேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. எங்க அம்மா அழுகுறாங்க, ஏங்க பொல்ல சாப்பிடாது செத்துற போகுது, சிகரெட்டை விடுப்பா. ஏய் போடு. அவன் பாட்டுக்கு எதனா பைத்தியக்கார மாதிரி தீர்மானம் பண்ணுவான். நான் சிகரெட்டை விடணுமா? அவன் சாப்பிட்டான், நான் விட மாட்டேன்ட்டார் அவரு. பாருங்க, அப்பா மாருங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் இருப்பாங்க. அதான் அப்பா. கரெக்டா? எங்க அம்மா அழுகுறாங்க வந்து, அம்மா சாப்பிட்றா ராஜா, சாப்பிட்றா ராஜா.
நல்ல வேளை ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, அந்த வீட்டில் தான் நான் போய் அபிஷேகம் பெற்றேன். அவங்க கூட ஜெபம் பண்ணுவேன். என்னடா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படி கேட்டாங்க. சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் ஆண்டி, நான் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுவேன். முட்டா போயிலாம் இருப்பா பழுதா, இப்படிலாம் தீர்மானம் பண்ணுவியா? கர்த்தர் ஏற்ற சமயத்தில் தான் உங்க அப்பாவை ரட்சிப்பாரு. நீ எதுக்கு இப்படி தீர்மானம் பண்ண? நோ நோ நோ, இட்ஸ் a wrong decision. போய் சாப்பிட்றா வாடா, என் வீட்டில் அவரும் கூட்டு போய் சாப்பிட்றது. எனக்கு யாராவது கொடுப்பாங்களா இருந்துச்சு, காஞ்சி போயிருந்தேன். அப்படிலாம் தப்பா பொருத்தனும் பண்ணிடாதீங்க, அது முட்டாள்தனமான பொருத்தனை. அவன் ரட்சிப்பட்டவன் படாருன்னு, நீ உன்னை சாப்பிடத்தானே சோறு வச்சிருக்காரு. ஆத்மா கொழுத்து போச்சுன்னா சூழித்து எட்டி ஒதிக்குமா? யசூரன் சூழித்து அப்படி இதுல சூழித்துனா கொழுத்துன்னு அர்த்தம். நல்லா தின்னு கொழுத்து போயிடுது, அது உப்புன்னு ஊதும், குடிக்கும், ஒதிக்கும், அடிக்கும், கடிக்கும், 4 பேரை ஒதிச்சு உத வாங்கின்னு வரும். கொழுத்து போய்க்குதுன்னு அர்த்தம். அது அல்லது என்ன பேசுனேன் எவ்வளவு நேரம், இப்ப ஏன் திடீர்னு அது கொடுத்தா தானே அடி வரும். அடி உதவுற மாதிரி அதான் கொடுக்குறேன் அடி. அந்த மாதிரி ஆளுக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு என்ன கனம் பண்ண போகிறா? ஹல்லேலூயா. டோன்ட் வரி. நான் அடுத்த வருஷம் சொல்ல மாட்டேன், சீக்கிரத்தில் இந்த நாள் நடக்கும். கை பிடிச்சிட்டு கோயில்ல இருந்து எப்படி வெளியே போனீங்க கல்யாணம் தண்ணிங்க, அந்த மாதிரி கை பிடிச்சிட்டு 2 பேரும் உள்ள வந்து ஆராதிப்பீங்க. சில பேர் கை பிடிச்சிட்டு வர்றீங்க, ஆனா ஆராதனை பண்றது இல்ல. சில பேர் வாசல்லே வந்து காத்து கட்டப்பான், லவ் பண்ற அன்னைக்கு வந்த மாதிரி மனைவியை கூட்டிட்டு போறதுக்கு. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை அவங்கள, அவங்கள மாத்திரம் அனுப்பிடுவேன்பா. வந்து கூட்டிட்டு போயிடுவேன். போடா வாட்ச்மேன், உள்ள வந்து பாரு மகிமை, அப்படி சொல்லணும். நீங்க என் ஜனமே அப்படி பாடுறல, கொஞ்சம் அவரை பார்த்து, புருஷனை பார்த்து மிஞ்சினா பல்லதான் உடைப்பான். அப்பா ஆமா, உன் மூஞ்சி இவ்வளவு பிரகாசமா, அங்க வந்து பாரு பியூட்டி பார்லர. இன்னைக்கு காலைல என்ன சொன்ன ஆவியானவரே, உமா மாதிரி யாராவது என்ன பியூட்டி பாயிண்ட் பண்ண முடியுமா? நான் என்னத்தையே போடுறேன், இந்த சட்டையும் அந்த சட்டையும் நீங்க அழகுபடுத்துற மாதிரி. ஒருத்தர் என்ன கேட்டாரு, பிரதர் உங்களுக்கு வந்து வயசு ஒரு 45ல இருந்து 48 இருக்குமா? அது சாரி கோச்சுக்காதீங்க, ஏன் அவ்வளோ பிரச்சனை, நான் கிழவனாச்சு என்ன பார்த்தா. ஓ சாரி கம்மியா, சாரி. ஒரு வயசானவர், அவருக்கு 71 வயசு. இந்த கிழவனுக்கு என்ன பார்த்து 45ஆன்னு கேட்கு. என் வயசை சொன்னவனு என்னை பார்த்தா தெரியாதுல்ல, என் வயசுன்னு கேட்குறீங்களா? சொல்ல மாட்டேனே. இயேசுவின் சரீரத்தை உண்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ இதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய்ன்னு சொன்னாரே, நீ இதை பானம் பண்ணுகிற நாள்ல வாழவே வாழ்வாய் என்று சொன்னார். நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய் தேவஜனமே, நீ வாழ்ந்திருப்பாய், சுகமாயிருப்பாய், சுகத்திருப்பாய், மகிமையாயிருப்பாய். சில பேர் பின் வாங்கி போயிடுவாங்க, பின்னும் வாங்க போக மாட்டாங்க, பின்னால போயிடுவான், ரிவர்ஸ் கியர் போட்டிருப்பான் கார்ல. அவங்கள பாருங்களேன், முகம்லாம் சுருங்கிடு. ஜாய்ஸ் மேயர் அம்மா பாத்துக்கிறீங்களா? இன்னைக்கும் பார்த்தா கல்யாணம் ஆகல மாதிரி இருக்குது. தி கிரேஸ் அது பேரு. சில பேர் கிரேஸ்ன்னு பேர் வச்சு, உன் பேர் கிரேஸா? அதுமா ஒண்ணு பார்க்குது. சரி, சிரிக்கிறத பாரு. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மை வச்சிருக்காரு. ஊர்க்காரன் பொறாம போடுறேன், நான் இதை தடவுறேன் அதை தடவுறேன், அவளுக்கு காசு கொடுக்குறேன். எனக்கு நிறைய பியூட்டிஷியன்ஸ் தெரியும் பெங்களூர்ல, சும்மா அதுக்கு ஆளே இருக்கான். உங்களுக்கு பண்ணட்டுமா பாஸ்டர்? நான் உனக்கு பண்ணட்டுமா? எனக்கு நீ என்ன பண்றது? எனக்கு தினந்தோறும் மேக்கப் தான் தேவ சமூகத்துல. அல்லேலூயா. ஆடி பாடி ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து, மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து I have to stick to my time.
பாயிண்ட் சொல்லுவீங்களா? எத்தனை சொன்ன பாயிண்ட்? கரெக்டா சொல்றேன் நீ ஷிபா, கரெக்டான பேரு. 4 யாத்ராகமம் 11:3. என்ன பேசணும்? பைபிளை காணோம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். சொல்லுங்க. மிகவும் மிகவும் மிகவும். என்ன பெரியவன் ஆக்குறது யாரு? இந்த குள்ளம் பெருசனா ஆகிற மாதிரி இல்ல, ஹீல்ஸ் போடுறது இல்ல. God will make us big. அல்லேலூயா. எங்க ஃபேமிலியில எல்லாம் கொஞ்சம் கும்புன்னு இருப்பாங்க. எங்க அம்மா வகையார், என் மனைவி கிண்டல் பண்ணுவான். பிக் ஃபேமிலி, எல்லாம் முன்னு திடீர் இப்படி வருவாளுங்க திடீர்னு. என் மனைவி கிண்டல், பிக் ஃபேமிலிப்பா. சிலது வத்தல குண்டா இருக்கும், என்ன பண்றது? உங்களை பெரியவனாக்குவேன் ஆண்டவர் சார். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கண்ணம் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லின்னு வரேன். God made him big. பார்வோனுக்கும் எகிப்தில் இருக்கிற சகல பெரியவர்களுக்கும் முன்பாக மோசே பெரியவன். ஏசு பெரியவரே அப்படின்னு பாடுவோம்ல. ஏசு நம்மளை பார்த்து அவர் டூவட் பாடுவ தெரியும்ல. நீயும் பாட மாட்டேன், அவரையும் பாட விட மாட்டேன். எனக்கு புரியல. சும்மா இந்த பொண்ணு பையன் திடீர்னு ஓரமா போய் ஒதுங்கிருக்கோம். திடீர்னு பாருங்க 2 பேரும் காணப்படாங்க. நாங்கள் ஓரமா எனக்கு பேசி கல்யாணத்துக்கு முன்னாலே பேசி தீர்த்துருவாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. ஆனா நானும் அப்படி இல்லை, அப்பப்போ ஒதுங்குவேன். நீங்க பாருங்களேன், திடீர்னு அப்படி பண்ணுவேன். நீங்க கவனிச்சிருப்பீங்களா தெரியாது. I'll say, Lord, what should I say? இந்த இடத்துல என்ன ஒரு லைன் தான் எழுதி வச்சுக்கிறேன் நான். இன்னும் பேசுறது நீ தான் பேசணும். அப்ப நாங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவோம். என்ன முழிக்கிறீங்க? எதுக்கு சபைக்கு வர? எந்த புருஷனாவது விரும்புவானா மூதேவிங்கள? எப்ப பார்த்தாலும் அழும்பு புலமீனு சிரி பல்ல காட்டு. அழகு பல்ல எதுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர்? அதுல பல்ல கட்டிக்கிறது. அன்னைக்காவது 1-2 தவறி போயிடுச்சு. தவறவே விடுறதில்ல. டாக்டர் ஒன்னையே விடுறதில்ல. அப்பப்போ வந்து பீரியாடிக்கல செக்அப் வா. ரூட் கனால், எனக்கு கூவம் கனால் தான் தெரியும். ஆண்டவருக்கு முன்னால பல்ல காட்டு. அவர் சொன்னார்ல, அவர் என்ன சொன்னாரு? ரூபவதியே, உன் முகத்தை எனக்கு காட்டு. முகத்தை காட்டணும். எங்க அக்கா அந்த ஸ்கூல்ல இருந்து வருவா. எங்க அப்பா இங்க பாரு மாதா வருது வேகோல மாதா வருது. எங்க அம்மா கிச்சன்ல இருந்து இறங்கி திப்புன்னு வந்தாங்க. என்னன்னா அங்க தூரம் எங்க அக்கா வந்துட்டு இருக்கா. 75 வயசு. எனக்கு அவளுக்கு இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு மேல தெரியாம சொல்லிட்டாப்பா. நம்ம இதுலாம் கேர்ஃபுல்லா இருக்காங்க. எனக்கு அவளுக்கு எவ்வளவு வருஷம் வித்தியாசம் சொல்லல. அது முக்கியம். ஓகே. அப்போ எங்க அப்பெல்லாம் அந்த தேர்வுலாம் எழுத்துன்னு வருவாங்க. தேர்வுல எங்க தேர்வு வருதுன்னு பார்த்தா தேரம் வரல, ஒன்னும் வரல. ஏங்க வேலை செஞ்சுக்கிறோம் கூப்பிடுங்க அப்படின்னு. அங்க பாரு வருது பார்த்தா எங்க அக்கா மாத்திரம் தான் தெருவில் வந்து நிற்கிறாங்க. திலகா தான் வரா. அவ்வளோதான் சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு. வியாக்குல மாதான்னு பேர் வச்சுக்கிறாரு எங்க அப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்ன மாதா? கோமாதாவா? எல்லாம் பல்லு சிரிக்குது பாருங்க. இப்படி சிரிங்கய்யா. வீட்டுல ஆலயத்துல சிரிக்க கத்து கொடுக்குறோம் நாங்க. வீட்டுல போய் வாரம் முழுச சிரி. பைத்தியன்னு சொல்லிட்டோம் உன்ன. சந்தோஷம். எங்கயா சிரிக்கிறது? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. அப்படி சொல்றீங்க பாருங்க, அங்கதான் உன்னுடைய ஃபெயிலியரே இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும்.
முடிவு சம்பூர்ணமாயிடும். நீ சிரிச்சு நேரம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடான், நீங்க சிரிச்சு நேரங்க அது சிரிக்க ஆரம்பிச்சிடான். ஐயா நீங்க சொன்னீங்க வியாகுலமான, இது டபுள். அதான் சொன்ன கோ மாதா. ஆண்டவருடைய கிருபை உங்க மேல வந்து உங்களை இப்படி பெரியவர்களாக்க போகிறது. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஏன் 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 எங்களை பெரியவர் ஆக்கினாரு, எங்களை பெரியவர் ஆக்கிட்டாரு. என் குடும்பத்துல ரொம்ப அற்பமா இருந்தேன் நான், தாவீது மாதிரி தான், டேவிட் அப்படிதான். நீங்களும் நம்ம குடும்பத்துல நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் நம்மள அற்பமா நினைப்பாங்க. பெரியப்பா சித்தப்பா பசங்கள்லாம் இது வாங்காது. நேத்து நாங்க பேசிக்கணும் லாஸ்ட் பெஞ்சு, இன்னைக்கு சில பேர் உட்காந்துருவோம் லாஸ்ட் பெஞ்சு, ஆலயத்துல லாஸ்ட் பெஞ்சு தானா அப்படின்னு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கு. அவங்க வீட்டுல எதனா ஒண்ணுன்னா நம்மளுக்கு தான் போனு. நேற்று இங்க இருந்து போறதுக்குள்ள போன் மேல போனு. என்னடா இவ்வளவு போன் வந்து இது? ஒருத்தர் வந்து வீட்டுல உட்காந்துங்க, சொந்தக்காரர், மோகன் நீ வந்துருவ கல்யாணத்துக்கு, உன் பேரை போட்டப்பா பத்திரிக்கையில். ஏன் என்ன கேட்காது, அது எப்படி உன் பேரை போடாத நான் கல்யாண பத்திரிக்கை அடிப்பேன்? வந்தப்ப தேவலிக்கு என் பேரை போடாத கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிப்பேன்னு சொல்றான். கேட்பாங்க அந்த வீடியோவை, கேட்கட்டும், நம்ம மறந்துடுவோம், அது போயிடுக்கும்ல. That is the honor. உன்னை கனம் பண்ண விரும்புறார் கர்த்தர். உங்க வீட்டுல உன்னை போட்டு வறுத்து எடுத்தவங்க எல்லாம் நீ வந்தாதான் சொல்லுங்க, இப்படியே பழகிட்டீங்க பாரு, நீ வந்தாதான் சொல்லு, அப்படி சொல்லுவாங்க. உங்களை அப்படி ஹானர் பண்ண போறாரு ஆண்டவர். நான் சும்மா சொல்லல, எனக்கு கொழுப்பா இவ்வளவு கத்துக்கணும், நானும் நிதானமா பாட்டு போயிடுவேன். I am a preacher for 30-40 years. I know how to preach. சும்மா சிம்பிளா அடிச்சுட்டு போயிடுவேன். எதுக்கு இவ்வளவு கத்துக்கிறேன்னா, நீங்க மனம் திரும்பணுன்றதுக்கு இல்ல, எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை ஊற்று எடுக்குது. அவர் சொல்லிட்டார்ல, எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குதுல்ல, இப்படி சொல்லிவிட்டாரு. இவங்களை பார்த்து பெரியவங்களா இருப்பீங்க, திருப்பூர்ல பெரியவங்களா இருப்பீங்க, கோயம்புத்தூர்ல பெரியவங்களா இருப்பீங்க, இந்த பட்டணத்துல பெரியவங்களா இருப்பீங்க. கவுன்சிலர் வந்து சல்யூட் அடிப்பான். ஆமாண்ணே, நடக்குதா இல்லையா பாருங்க. they will say, ஐயா கவுன்சிலர் மனைவி உயிரோடு போராடி இருக்குது, ப்ளீஸ் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போ, நீ பண்ணுவ, அவ எழுந்திருப்பா, அடுத்த எலெக்ஷன்ல நிப்பா, உன்னை பார்த்து சொல்லுவா நீ தான் தாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory to Jesus. கர்த்தர் நம்மை பெரியவர்களாக்குவார். ஆபிரகாமை பெரியவனாக்கினார், 26:13 அப்படி சொல்லுது. சாலமோனை பெரியவனாக்கினார், 29:25 அப்படி சொல்லுது. 1 நாளாகமம், ஆதியாகமம் 4:1. யோசேப்பை பெரியவனாக்கினார், 41:40 யோசேப்பை பெரியவனாக்கினார். பார் நான் ராஜா, ஆனா நீதான் அப்படி சொன்ன. இந்த ராஜா இவர் கூஜா, இவரு அவனை பெரியவனாக்கிட்டாரு. எஸ்தரை பார்த்து சொல்றாரு பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தரை பார்த்துல மொர்தெகாயை பார்த்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை பெரியவனாக்கினார். வெளியில வாட்ச்மேன் அவரு, வெளியில உள்ள கூட இல்ல, வெளியில உட்கார்ந்துருப்பான், வாசல்ல உட்கார்ந்துருப்பான். அவனை கர்த்தர் கொண்டு போய் மேல உட்கார வச்சு முத்திர மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, ஆமென் சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன், அதுக்கு உங்களுக்கு பாக்கியமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடுங்க, நான் ஜெபம் பண்றேன். நாடும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
ஒரு கரு போல நன்றி. என்னை சிதையாமல் ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி நன்றி நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே